ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்க சொல்றேன். ஒரு சாதாரண விவாகரத்து பிரச்சனை முற்றி போய், அதாவது 25க்கும் மேலான வழக்குகளா மாறினா எப்படி இருக்கும்? அதுவும் பல மாநிலங்கள்ல பரவி ஒரு கணவன 109 நாட்களும் அவரோட வயதான அப்பாவ 103 நாட்களும் ஜெயில்ல தள்ளினா. சரியா சொன்னீங்க. இதுதான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போற ஷிவாங்கி பன்சால் மற்றும் சாஹிப் பன்சால் வழக்கின் பின்னணி. ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற நீதிமன்ற ஆவணங்கள், செய்திகள், சட்ட பகுப்பாய்வுகள் இதெல்லாமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது சட்டம் எப்படி ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலுக்காக குறிப்பா ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிற மனைவியால ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. டெல்லி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஹாப்பூர், அலிகார்னு பல நீதிமன்றங்கள்ல அடுத்தடுத்து வழக்குகள் போட்டாங்க. இதனால ஒரு குற்றமே செய்யாத ஒரு முதியவர் 100 நாட்களுக்கு மேல சிறையில இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நிஜ உலக கொடூரம். இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நடக்கும்போது உச்சநீதிமன்றம் எப்படி இதுக்கெல்லாம் ஒரேடியா முற்றுப்புள்ளி வச்சாங்க? அவங்களுக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு? அதுதான் இந்திய அரசியலமைப்போட 142வது பிரிவு. ஆர்டிகல் 142. ஆமா, இத உச்சநீதிமன்றத்தோட ஒரு பிரம்மாஸ்திரம்னே சொல்லலாம். வழக்கமான சட்ட நடைமுறைகள் எல்லாம் தாண்டி முழுமையான நீதி, அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸை நிலைநாட்ட இதை பயன்படுத்துவாங்க. ஓ, அப்போ இந்த ஒரு அதிகாரத்தை வச்சுதான் ஒட்டுமொத்த சட்டப்போரையும் அவங்க நிறுத்தினாங்களா? ஆமாங்க. கீழமை நீதிமன்றங்கள்ல ஒரு முதியவர் 103 நாட்கள் அநியாயமா சிறையில வாடும் அளவுக்கு சிஸ்டம் தோற்று போகும்போது இந்த பிரம்மாஸ்திரத்தை நீதிமன்றம் கையில் எடுக்கும். அப்போ இந்த அதிகாரத்தை வச்சு நீதிமன்றம் என்னென்ன அதிரடி முடிவுகள் எடுத்தாங்க? முதல்ல இந்த திருமணத்தை உடனடியாக ரத்து பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட 8 வயது குழந்தைய அப்பா பார்க்கறதுக்கான உரிமையை உறுதி செஞ்சாங்க. பல இடங்கள்ல நிலுவையில இருந்த அந்த ஜீவனாம்ச விவகாரம் என்ன ஆச்சு? குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 175 கீழ் மாசம் 1.5 லட்ச ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. சிவில், கிரிமினல்னு நிலுவையில இருந்த எல்லா வழக்குகளையும் ஒரே அடியா கேன்சல் பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஆனா ஒரு காவல்துறை அதிகாரியே சட்டத்தை இப்படி பயன்படுத்தினது நீதிமன்றம் சும்மா விடல. அவங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க. இது சாதாரண மக்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆகிவிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் தேவையற்ற சிறைவாசத்தை ஏற்படுத்தினதுக்காக அந்த அதிகாரி தேசிய ஆங்கில மற்றும் இந்தி நாளிதழ்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் பகரங்க மன்னிப்பு கேட்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. ரொம்ப சரியான தீர்ப்பு. அதே சமயம் இந்த ஐபிசி 498A சட்டம், அதாவது வரதட்சணை கொடுமைக்கு எதிரான சட்டம், அது பெண்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்டது. ஆனா அது இது போல தவறா பயன்படுத்தப்படுறதை தடுக்க நீதிமன்றம் என்ன செஞ்சாங்க? குடும்ப நலக்குழுக்கள், அதாவது ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டிஸ் அவசியத்தை அவங்க ரொம்ப கண்டிப்பாக வலியுறுத்தினாங்க. போலியான புகார்களை வடிகட்டவும் உடனடி கைதிகளை தடுக்கவும் இது ரொம்ப உதவும். அப்போ பொதுமக்களுக்கு இதுல என்ன பாடம் இருக்கு? சட்டத்தை யாராவது வன்மத்தோடு தவறா பயன்படுத்தினா நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை வழங்கும். விவாகரத்து எவ்ளோ கசப்பானதா இருந்தாலும் குழந்தையோட நலனும் இரு பெற்றோர்களுடனான தொடர்பும் மிக மிக முக்கியம். வழக்கறிஞர்களுக்கும் சட்ட மாணவர்களுக்கும் கூட இது ஒரு முக்கியமான முன்னுதாரணம். பல இடங்கள்ல சிதறி கிடக்கிற வழக்குகளை எப்படி ஆர்டிகல் 142 வச்சு ஒன்னா சேர்த்து ரத்து கொள்ளலான்னு இது காட்டுது. ஆமா, எந்த ஒரு குழப்பத்தையும் தீர்த்து ஒரு அமைதியை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல நீங்க சுயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்ப உருவாக்கப்பட்ட சட்டங்களே இப்படி அதிகார வர்க்கத்தால ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படும் போது அதை தடுக்க உச்சநீதிமன்றமே நேரடியாக களமிறங்கணும்னா, நம்ம உள்ளூர் காவல் நிலையங்கள்லயும் கீழமை நீதிமன்றங்கள்லயும் நடக்கிற ஆரம்பகட்ட விசாரணைகளோட நம்பகத்தன்மை பத்தி நாம என்ன முடிவுக்கு வர்றது? இத கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்க.